ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுப்ரீம் கர்ஸ் மாஸ்டர் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 அண்ட் 2 பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜூஜிலிங்க காப்பாற்றின அந்த பையன் வந்து போகிறான். அப்போ வந்து நில்லு நில்லு, நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற சொல்லிட்டு போ, என்னால் உங்ககிட்ட ப்ராப்பராக கூட தேங்க்ஸ் கேட்க முடியல அப்படின்னு சொன்னதான் அவனும், நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் தேங்க்ஸ்லாம் சொல்ல தேவையில்ல, இது வெறும் சின்ன ஒரு விஷயம் தான், இதுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜூஜில் வந்து ஒரு நிமிஷம் இரு இல்லையா, ஹூ ப்ளீஸ் வெயிட் கொண்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வராதிங்க, இங்கே நிறைய டேஞ்சரான மாஸ்டர்லாம் சுற்றிட்டுருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நான் கிளம்புறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். உடனே நம்ம ஜூஜில் வந்து இரு ப்ளீஸ் 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 இருன்னு சொல்லிட்டு கத்தினேங்கிறாங்க. அவன் கிளம்புறான். உடனே அவன் வந்து, நீ தப்பிச்சு போ, எங்கே போனாலும் நான் உன்னை ஒரு நாள் கண்டுபிடிப்பேன், ஒரு நாள் நீ என் கையில் மாட்டுவிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து டெலிபோர்ட்டே பார்த்துட்டு அந்த பிரின்ஸ்பலும் கூட இருக்க டீச்சர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தடவை யார் எந்த லெவலில் வர போகிறாங்கன்னு தெரில, இது வரைக்கும் இந்த மாதிரி டெஸ்ட்டில் வந்து ஹையஸ்ட் லெவல் போனது வந்து லெவல் 11 தான், அது இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணல, சரி பார்ப்போம் இந்த வாட்டி யார் எந்த லெவலில் வரலன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸும் பிரின்ஸ்பலும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி வந்து ஜோஜினியாவோட அப்பா வந்து வராரு. உடனே அவரை பார்த்துட்டு நம்ம பிரின்ஸ்பல் வந்து, சார் சார் வாங்க சார் வாங்க சார், உங்கள் பொண்ணால் தான் சார் எங்கள் ஸ்கூலுக்கே ரொம்ப பெருமை, உங்கள் பொண்ணு நினச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு உடனே, பரவாயில்ல பரவாயில்ல, இதில் என்ன சார் இருக்குது, நீங்கள் இல்லாமல் அவள் தானாக வந்துட முடியுமா, உங்களால் தான் சார் அவள் இந்த நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லா டெலிபோர்ட்டே பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யார் எந்த லெவலில் வருவாங்கன்னு தெரில சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக என் பொண்ணு ஜூஜினி தான் அதிகமான லெவலில் வருவா, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. உடனே அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஜூஜினி தான் வெளியே வரா. அவளை பார்த்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவள் கேட்குறா, என்னப்பா இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது இருக்கட்டும் ஜூஜினி, இப்போ லெவல் என்னன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்குறா. அதுவும் பிரின்சிபல், என் லெவல் வந்து இப்போ லெவல் 12ன்னு சொல்கிறா. அவள் சொன்ன உடனே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. சூப்பர்மா, ஆல்ரெடி இந்த ரெக்கார்டெல்லாம் நீ பிரேக் பண்ணிட்ட, சூப்பர், நம்ம ஸ்கூலுக்கு நீ புது பெருமையை தேடி தரணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க ஜோஜனியை. உடனே ஜூஜிலின் அவங்க அப்பா கேட்குறாரு, ஏம்மா லெவல் 12லாம் ஒரு லெவலா, ஒரு லெவல் 13 வர தானே, பா எனக்கு இந்த லெவல் ஏற்றதுலாம் ரொம்ப போருப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. இல்லையா ஹோ, யாருன்னு உன்னை கண்டுபிடிக்காம பண்ண மாட்டேன்டா, நீ உள்ளே தப்பிச்சிடலாம், ஆனால் என்கிட்ட கண்டிப்பாக நான் ஒன்று கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹெலின் வந்து, ச்சே என்னடா இந்த இடம் இவ்வளோ குளிராகுது, அப்பா குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு குளிர்லேயே நனைக்கிட்டு, பார்க்க வேற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, மான்ஸ்டர் எதனா இருக்குமோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம வேறு தனியாக இருக்க சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வேறு லெவல் 10 தாங்கிறான், இந்த டெஸ்ட்டு வேறு முடியறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம லெவலை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா அவன் முன்னாடி ஏதோ ஏதோ வித்தியாசமாக எதுவும் தெரியுது, அதை பார்த்துட்டு வேகமாக ஓடுறான், எப்படியாவது நீ லெவல் ஏற்றணும்னு சொல்லிட்டு. அவன் நினச்ச மாதிரியே அங்கே வந்து ஒரு சில வினோதமான மான்ஸ்டர்ஸ் தான் இருந்தது. இப்போ அந்த தலைவனுக்கு ஒரே குஷியாக போச்சு, நீங்கள்லாம் என்னது உங்களை வேட்டையாடி நீ லெவல் ஏற்றப்போன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணுறான் அதுக்கு மேலே. இந்த பக்கம் வந்து ஒருத்தராக டெலிபோர்ட்லேருந்து வெளியே வந்து பொத்து பொத்துன்னு எழுதுறாங்க. எப்பா இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தால் உயிருக்கே ஆபத்தாயிருந்தா, எப்பா என்னால் முடியுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறாங்க. நம்ம ஜூஜலின் வந்து, ஒருவேளை அந்த லியாங்கோன்றவன் வந்து இதில் வருவானோ, வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து, வாங்க வாங்க டெஸ்ட்டு முடிச்ச எல்லாருமே டெஸ்டினேஷன் ஏரியாவுக்கு வாங்க, நம்ம ஜூஜின் தான் லெவல் டாப்பரு, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரையும். ஜூஜின் வந்து அந்த டெலிபோர்ட்டே பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி இந்த ஒரு பையன் வேறு, எக்ஸாம் இன்னும் 3 நிமிஷத்தில் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனும், ஐயோ லியாங்கோ வருவானோ இல்லை உள்ளே மாட்டிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. டெலிபோர்ட்லேருந்து யாரோ வெளியே வராங்க, அதை பார்த்துட்டு நம்ம ஜூஜின் வந்து, ஒருவேளை இது லியாங்கோ இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை ஆச்சரியமாக பார்க்குறான். பார்த்தா அவன் ஹெலின் வரான். ஏய் ஹெலின் நீயா? ஆமாம் நான் தான், இப்போ டைம் முடிய போதாக தான் வெளியே வந்துட்டேன், இதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம ஜூஜிலின் கேட்குறான். உடனே நம்ம ஜூஜிலின் வந்து, டேய் உன்னெல்லாம் யாரா வர சொன்னது, என்கிட்ட பேசுறது நிறுத்திட்டு முதல்ல தள்ளி போடா அப்படின்றா. ஒன்று ஹெலின் வந்து, ஹேய் இந்த பைத்தியக்கார வேறு அடிக்கடி பைத்தியம் முடிச்சுது எப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம பிரின்சிபல் வந்து ஹெலின் கிட்ட வந்து, ஹே ஹெலின் வந்துட்டியா, உன் லெவல் என்னப்பா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேஷுவலாக. உடனே அவனும், என் லெவலா மாஸ்டர், என் லெவல் வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்கிறான். அவ்வளோதான் அந்த எபிசோட். ப்ரீவியஸ் எபிசோட் 1 அண்ட் 2 யாருன்னா பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.